தாய் வீடு ஏப்ரல் 2026. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். மகாவம்சம் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் பாலி மொழியில் மகாநாம தேரர் என்னும் பௌத்த பிக்குவால் தொகுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான, அதாவது நம்பகத்தன்மை அற்ற செவிவழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின்னொரு காலத்தில் காலை வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது. தொடர்கிறது. சுமணன் என்னும் பௌத்த தேரர், அதாவது இவர் அசோக சக்கரவர்த்தியின் பேரன். அசோக சக்கரவர்த்தியிடமிருந்து புத்தரின் அஸ்தியையும் அவர் பயன்படுத்திய பிக்ஷா பாத்திரத்தையும் இந்திரனிடமிருந்து புத்தரின் வலது காரை எலும்பின் அஸ்தியையும் வாங்கி வந்தான். அரசன் தேவநம்பியதீசன் அரசு குடும்பத்தின் ஆதரவில் விகாரம் கட்டினான். விகாரம் முழங்கால் உயரம் கட்டியதும் அதில் அஸ்தியை வைப்பதற்கான விழா கொண்டாட்டம் பற்றி நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது. மக்கள் திரளாக கூடினார்கள். சுற்றிலும் மக்கள் சூழ்ந்திருக்க அஸ்தி யானையின் முதுகில் இருந்து ஆகாயத்தில் மேலெழுந்து எல்லோருக்கும் காணப்படி காற்றில் மிதந்தது. பலவிதமான அற்புதங்களும் நடாத்தப்பட்டன. ஏற்கனவே நிர்வாணம் அடைந்த புத்தர் தமது உடலின் அஸ்தி மூலம் இவ்வாறு மனித குலத்திற்கு எல்லையற்ற அருள் பொழிந்து கொண்டிருந்தார். சங்கமித்தை வல்லரசு கிளியை இலங்கைக்கு கொண்டு வந்தாள். இவ்வாறாக இலங்கையில் பௌத்த மதம் புத்தரின் முக்கிய பாகங்களின் இருப்பிடமாகி உலகில் மிக உயரிய இடத்தை பெற்றது. தென்னிந்தியாவில் பௌத்தம் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் சைவ வைஷ்ணவ மத புரட்சியால் பௌத்த மதம் அரசு ஆதரவை இழந்தது. பௌத்த மத வளர்ச்சி குன்றியது. பௌத்த கோயில்கள் ஜைன கோயில்களாக மாறின. அகலங்கர் என்னும் ஜைனர் காஞ்சிபுரத்தில் உள்ள காமக்கோட்டத்தில் பௌத்தருடன் சமயவாதம் செய்து அவரை தோற்கடித்து சிங்கள நாட்டுக்கு துரத்திவிட்டார் என்று அறியப்படுகிறது. மகா போதி விருட்சம் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. மகா போதி மரத்திற்கு காவலாக ராஜ குடும்பத்தவர் 15 பேர்களையும், மந்திரி குடும்பத்திலிருந்து 8 பேர்களையும், பிராமண குடும்பத்திலிருந்து 8 பேரையும், வைசிய குடும்பத்திலிருந்து 8 பேரையும், இடையர் குலத்திலிருந்து 8 பேரையும், தரச குலங்களில் இருந்து ஒவ்வொருவரையும், நெசவாளர், குயவர் முதலியவர்களுடன் இதர கைத்தொழிலாளர்களிலிருந்து சிலரையும், நாகர்கள் யக்ஷர்களிடமிருந்து சிலரையும் அரசன் நியமித்தான். மேலே கொடுக்கப்பட்ட பல்வேறு சமூக பிரிவுகளில் இருந்தும் ஒரு கூட்டம் திரட்டப்பட்டு போதி மரத்துக்கு காவலாக அனுப்பி வைக்கப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது போதி மரத்தின் அனைத்து தேவைகளையும் பார்த்து கொண்டு பாதுகாப்பிற்கென ஒரு சிறு சமூகமே திரட்டி அனுப்பப்பட்டது தெரிகிறது. இவ்வாறு ஒரு சமூகத்தின் பல்வேறு பிரிவினரும் இந்தியாவில் இருந்து அனுப்பி வைக்கப்படுவது இது ஒரு தடவை அல்ல. இவ்வாறு இந்தியாவில் இருந்து பல்வேறு தருணங்களில் மக்கள் கூட்டமாக வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அரசன் போதி மரத்தை சகல மரியாதைகளுடனும் வணங்கி தனது இராச பதவியை 3 முறை வழங்கி போதி மரத்தை ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். பின் நான் 3 முறை எனது அரச பதவியை போதி மரத்திற்கு அளித்து பூசித்தேன். அதுபோலவே என் நண்பனான அரசனும் அரச பதவியை அளித்து பூஜை செய்வானாக என்றான். புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் அத்துணை பெருமையுடன் இலங்கை வந்து சேர்ந்தது. தேரி சங்கமித்திரை 11 பிக்குணிகளுடன்
அரிதனுடனும் கங்கையில் நின்றிருந்த கப்பலில் பயணத்தை தொடங்கினாள். விந்திய மலையை கடந்து ஒரு வார காலத்தில் தாமிரலிப்தியை, அதாவது தாமிரபரணியை அடைந்தார்கள். போதிமரம் பயணித்த கப்பல் கண்ணை விட்டு மறையும் வரை மன்னன் காத்திருந்தான். 10 வித அதிசய சக்தி படைத்த புத்தரின் மகாபோதி மரம் ஒளி பரப்பியபடி என்னை விட்டு போகிறதே என்று அரசன் ஏங்கினான். மகாபோதி மரம் கப்பலில் வரும் பொழுது அதனை சுற்றி ஒரு யோசனை தூரம் அலைகள் ஓய்ந்து விட்டன. பஞ்சவர்ணங்களிலும் தாமரை மலர்கள் சுற்றிலும் மலர்ந்தன. வாத்தியங்கள் இன்னிசை காற்றில் தவழ்ந்தது. தேவர்கள் பலவித காணிக்கைகளை வழங்கினார்கள். நாகர்கள் போதி மரத்தை அடைய மாய வேலைகள் செய்து பார்த்தார்கள். அசாதாரணமான சக்தி படைத்த தேரி சங்கமித்ரை கருடன் உருக்கொண்டு நாகர்களை பயமுறுத்தினாள். பயந்த நாகர்கள் அவளை கெஞ்சி சமாதானம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. அவர்கள் அங்கிருந்து போதி விருட்சத்துடன் வந்தார்கள். நாகர்களது அரச பதவியை அதற்கு அளித்து ஒரு வார காலம் வழிபாடு செய்து பலவித காணிக்கைகளும் அளித்தார்கள். அதே தினம் மகாபோதி விருட்சம் இலங்கையில் ஜம்பு கோலத்தை வந்தடைந்தது. தேவநம்பியதீசன் அரண்மனை வாசல் முதல் ஜம்பு கோலம் வரை அலங்காரம் செய்து மகாபோதி மரத்தின் வருகையை எதிர்பார்த்து கடற்கரையிலேயே காத்திருந்தான். இந்த இடத்தில் தான் பிற்காலத்தில் பர்ணசாலை, அதாவது ஓலியால் கட்டப்பட்ட குடிசை, முனிவர்களும் யோகிகளும் தங்கும் இடம் ஏற்பட்டது. தேரியின் அதிசய சக்தியால் அரசனால் போதி விருட்சம் வருவதை காண முடிந்தது. போதி மரம் வந்த மகிழ்ச்சியால் அரசன் உற்சாகத்துடன் கழுத்தளவு நீரில் இறங்கி சென்றான். போதி மரத்தை தலையில் தாங்கிய அரசன் கரளி அமைக்கப்பட்ட அழகான கூடாரத்தில் அதனை வைத்தான். தேவியன் நம்பிய தீசன் அசோக சக்கரவர்த்தி போல இலங்கையின் அரச உரிமையை போதி மரத்திற்கு அளித்து அதனை வழிபட்டான். போதி மரத்தின் நிர்வாக பொறுப்பு அதனுடன் வந்திருந்த 16 பேரிடம் விடப்பட்டது. அதனை பாதுகாக்கும் பொறுப்பை தானே மேற்கொண்டான். 3 தினங்கள் பலவிதமான புனித காரியங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றது. திடீரென பெருமேகம் தோன்றி மழை பொழிந்தது. பனிப்படலம் போதி மரத்தை சூழ்ந்து கொண்டது. போதி மரம் பனியில் மறைந்து யார் கண்ணிலும் படாமல் 7 தினங்கள் இருந்தது. வார முடிவில் மேகமூட்டம் மறைந்த போது போதி மரம் 6 நிற ஒளி கதிர்களுடன் காட்சியளித்தது. மகிந்த தேரர் சங்கமித்ரையை அவர்களை சேர்ந்தவர்கள், அரசனும் அவனை சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். விழா கொண்டாடுவதற்காக பலவிதமானவர்களும் பெரும் திரளாக கூடினார்கள். அப்போது அதிசயம் ஒன்று நடந்தது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே போதி மரத்தின் கிழக்கு கிளையில் ஒரு கனி தோன்றி கீழே விழுந்தது. தேரர் அதனை எடுத்து அரசனிடம் கொடுத்தார். அரசன் அதனை தங்க தொட்டியில் நட்டான். எல்லோரும் பார்த்திருக்கும் போதே அதிலிருந்து 8 வேர்கள் கிளம்பி பின் 4 முழ உயரத்திற்கு வளர்ந்து இளம் போதி மரங்கள் அங்கு நின்றன. அரசன் அவைகளுக்கு அபிஷேகம் செய்தான். இந்த 8 போதி கன்றுகளில் ஒன்று போதி மரம் ஜம்பு கோலத்தில் இறங்கியதும் அந்த இடத்திலேயே நடப்பட்டது. மிகுதியாக இருந்த இளம் கன்றுகளில் ஒன்று பிராமணர் திவாகரது கிராமத்தில் நடப்பட்டது. இன்னும் ஒன்று தூபாராமாவிலும், வேறொன்று பிரதம சூபியிலும், முன்பு ஒன்று தேசிய பர்வத ஆராமாவிலும், மற்றொன்று கஜரக காமாவிலும், வேறொன்று சந்தன காமாவிலும் நடப்பட்டன.
அதன் பின் 4 கிளைகளில் தோன்றிய பழங்கள், அப்பழங்களில் இருந்து 32 கன்றுகள் தோன்றின. அவை அனைத்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விகாரங்களில் வட்டமாக ஒரு யோஜனை தூரத்திற்கு நடப்பட்டன. போதிமரம் நடப்பட்டதும் அரசி அனுலாவும் அவளைச் சேர்ந்தவர்களும் சங்கமித்திரையுடன் தீட்சை பெற்று அரகந்தர்கள் ஆகினார்கள். போதிமரத்தின் காவலுக்காக வந்த 8 பேரும் போதி விருட்ச குழு என்று அழைக்கப்பட்டார்கள். சங்கமித்ரையும் அவளுடன் வந்தவர்களும் உபாசிகா விகாரம் என்னும் பெயர் பெற்ற மடத்தில் தங்கினார்கள். அங்கு அவள் 12 கட்டிடங்கள் கட்ட ஏற்பாடு செய்தாள். அவற்றில் 3 கட்டிடங்கள் முக்கியமானவை. அவற்றுள் ஒன்று போதிமரம் வந்த கப்பலின் பாய்மரம் வைக்கப்பட்டது. வேறொன்றில் துடுப்புக்கள் வைக்கப்பட்டன. தேவநம்பிய தேசன் பிக்குணிகளுக்கான மடம் ஒன்று கட்டி அதற்கு ஹத்தால் ஹக் விகாரம் என பெயரிட்டான். சங்கமித்திரை பிக்குணிகளுக்கான இம்மடத்தில் தன் வாசத்தை அமைத்துக் கொண்டாள். இவ்வாறாக இலங்கை மக்களுக்கு நன்மை செய்து கொண்டும் தர்மத்தை பரப்பிக் கொண்டும் விருட்சங்களின் ராஜாவாக மகா போதிமரம் இலங்கை தீவில் மகா மேக வனத்தில் அதிசய சக்திகளுடன் வெகு காலம் வரை நிலைத்திருந்தது, இன்றும் இருக்கின்றது. தேரருடைய நிர்வாணம். அசோகன் ஆட்சியின் 18வது ஆண்டு மகா போதிமரம் மகாமேக வனராமாவில் நடப்பட்டது. அதற்கு பின் 12 ஆண்டுகளின் பின் அசோகன் மனைவி அசந்திமித்தை காலமானாள். 4 ஆண்டுகளின் பின் அசோகன் தசரட்சையை, அதாவது துரோகி, ராணி நிலைக்கு உயர்த்தினான். தன் அழகில் கர்வம் கொண்ட அவள் அசோகன் போதி மரத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறானே என்று பொறாமைப்பட்டு மந்து முல்லை குத்தி மகா போதி மரத்தை பட்டு போகும்படி செய்தாள். அதன் பின் 4ஆம் ஆண்டு அசோக சக்கரவர்த்தி இறந்தான். தேவநம்பிய தீசர் மகாவிகாரையை கட்டி முடித்தான். அவ்வாறே சேத்திய பர்வதத்திலும் தூப்பாராமவிலும் விகாரைகளை கட்டினான். அதன் பின் அவன் தேரரிடம், நான் இன்னும் பல விகாரைகள் கட்ட விரும்புகிறேன். தூபங்களில் வைப்பதற்கு அஸ்தி எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு தேரர், புத்தரின் பிக்ஷா பாத்திரம் நிறைய சுமணன் கொண்டு வந்த அஸ்தி சேத்திய பர்வதத்தில் இருக்கிறது. அதனை யானை மேல் ஏற்றி இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய் என்றார். அஸ்தி எடுத்து வரப்பட்டு 1 யோஜனை தூரத்திற்கு ஒரு விகாரை வீதம் விகாரைகள் அமைக்கப்பட்டன. அவற்றின் ஸ்தூபங்களில் முறைப்படி அஸ்தி வைக்கப்பட்டது. புத்தர் பயன்படுத்திய பிக்ஷா பாத்திரத்தை அரசன் தன் அரண்மனையில் வைத்து பூஜை செய்தான். மகாதேரரிடம் தீட்சை பெற்ற 500 வைசியர்கள் வசித்த இடத்தில் கட்டப்பட்ட விகாரை வைசியகிரி என்று அழைக்கப்பட்டது. சேத்திய பர்வதத்தில் மகிந்தர் வசித்த இடம் மகிந்தர் குகை என்று அழைக்கப்பட்டது. இதற்கு சிறிது விளக்கம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அனுராதபுரத்தில் தான். அனுராதபுரத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் நான் நன்கு அறிவேன். எலாலசேன என்று அழைக்கப்பட்ட புதை பொருள் ஆய்வு நடந்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து 2 நிமிட நடை தூரத்தில் தான் எங்கள் வீடு, பாடசாலை இருந்தது. பாடசாலை 1/2 மைல் தொலைவில் இருந்தது. மாட்டு வண்டியில் அந்த பழமையான நகரத்தை தினம் காலையிலும் மாலையிலும் ரசித்தபடித்தான் பள்ளிக்கூடம் செல்வேன். அனுராதபுரம் இன்றைய பழைய நகரம் பௌத்த புண்ணிய தலங்களின் இடிபாடுகள் நிறைந்த அழகிய நகராக காட்சியளித்தது. 1958ஆம் ஆண்டில், அதற்கு முன், அனுராதபுரத்தில் ஏறக்குறைய 3ல் 1 மடங்கு தமிழர் வாழ்ந்தார்கள். மாவடி, யாழ்ப்பாண சந்தி முதலியவற்றில் தமிழர் பிராந்தியமாக வாழ்ந்த வாழ்விட பகுதிகள். தமிழ் கலை, தமிழர் பண்பாடு முதலியவற்றை பாதுகாக்கும் முகமாக தமிழ் பிள்ளைகள் படிப்பதற்காக விவேகானந்த கல்லூரியும்
அதன் அண்மையில் கதிரேசன் கோயிலும் நகரின் நடுநாயகமாக ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. பௌத்த விகாரைகள், அதாவது கட்டிடங்கள், புராண கதைகள் அல்ல. இவை பற்றி கூறப்பட்ட செய்திகள் நம்பகமானவை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உலக மகா யுத்தத்திற்கான பயிற்சி அனுராதபுரத்தில் நடைபெற்றதாக எனது தாயார் கூற கேட்டிருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தப்பி இருக்கின்றன இந்த விகாரைகள். தேவநம்பிய தீசனால் மக்கள் தேவைக்காக கட்டப்பட்ட விகாரைகள், மடங்கள் முதலியவை மகாவிகாரம், சேத்திய விகாரம், தூபாராம, மகாபோதி மரம் நட்டது, தூபத்தின் இடத்தை குறித்த அழகிய கல்தூண், சம்புக்கடை காரை எலும்பு அஸ்தியை வைத்த கோயில், இசுருமுனிய, திசுபாவி, பத்மதூபா, வேசகிரி விகாரம், உபாசிகா விகாரம், இது ஒரு மடம், பிக்குணிகள் உணவு கொள்வதற்காக அமைக்கப்பட்ட மகாபாலி என்னும் உணவு உண்ணும் இடம். இவ்விடம் 1000 பிக்குகள் ஒரே நேரத்தில் உணவு அருந்துவதற்காக கொல்லப்பட்டது. நாகதீபத்தின் ஜம்புகோல விகாரம், தீச மகா விகாரம், பாசினராம விகாரம் என்று இப்படி ஏராளமான விகாரைகளை தேவநம்பிய தீசன் கட்டினான். பௌத்த தர்மத்தை மேற்கொண்டு 1ஆம் ஆண்டிலேயே தேவநம்பிய தீசன் இவை அனைத்தையும் செய்தான். தேவநம்பிய தீசன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். தேவநம்பிய தீசனின் வாரிசு இன்றி அவன் இறந்ததால் அவனது தம்பி உதியன் என்பவன் அரசனாகி பக்தியுடன் ஆண்டான். இலங்கை தீவில் பௌத்த தர்மத்தையும் புத்தரது போதனைகளையும் தர்ம கோட்பாடுகளையும் அற்புதமாக பிரச்சாரம் செய்த மகிந்த தேவர் உதயன் ஆட்சியின் 8வது ஆண்டில் தனது 60வது வயதில் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் 8வது நாள் புலன்களை அடக்கி நிர்வாணம் அடைந்தார். அவரது மரண துயரத்தை இலங்கை தீவு முழுவதும் அனுபவித்தது. அனைத்து மரியாதைகளுடனும் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அவரது அஸ்தியில் பாதி சேத்திய பர்வதத்திலும் மறுபாதி ஏனைய விகாரங்களிலும் தூபம் எழுப்பி வைக்கப்பட்டது. அவரது சடலம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு இசுப்பு மங்கள முனிவரின் முற்றம் என பெயரிட்டு அவருக்கு கௌரவம் அளித்தான். அவ்விடத்தின் சுற்றாடலில் 3 யோஜனை தூரத்தில் இருந்து புனித துறவிகள் இறந்த போது அவர்கள் உடல் அங்கு கொண்டு வரப்பட்டு எரிப்பது வழக்கமாயிற்று. சங்கமித்தை தான் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் முடிந்ததும் உதயனின் 9வது ஆட்சி ஆண்டில் அவரது 59வது வயதில் அவர் வசித்த ஹதால் ஹக் என்னும் மடத்தில் நிர்வாணம் அடைந்தார். மகிந்த தேரர் செய்தது போலவே சங்கமித்தைக்கும் அனைத்து மரியாதைகளும் செய்யப்பட்டன. இவர்களுடன் வந்து பிக்குணிகளும் மற்றும் பலரும் பலகாலம் அவ்விடத்திலேயே வாழ்ந்து உரிய காலத்தில் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். அரசன் உதயன் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மரணத்தை தழுவிக்கொண்டான். தேவநம்பிய தீசன் காலத்தில் பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. தேவநம்பிய தீசனுக்கு பிறகு அசோக சக்கரவர்த்திக்கும் தேவநம்பிய தீசனுக்கும் நெருங்கிய நட்பு நிலவியது. சுமணன் என்னும் பௌத்த தேரர் அசோக சக்கரவர்த்தியின் பேரன். அசோக சக்கரவர்த்தியிடம் இருந்து புத்தரின் அஸ்தியையும் அவர் பயன்படுத்திய பிக்ஷா பாத்திரத்தையும், இந்திரனிடமிருந்து புத்தரின் வலது காரை எலும்பின் அஸ்தியையும் வாங்கி வந்தான். அசோக சக்கரவர்த்தி போதி மரத்தை சகல மரியாதைகளுடனும் வணங்கி தனது இராஜ பதவியை 3 முறை வழங்கி போதி மரத்தை ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். பின் நான் 3 முறை எனது அரச பதவியை போதி மரத்துக்கு அளித்து பூசித்தேன். அதே போல் என் நண்பனான தேவநம்பிய தீசனும் அரச பதவியை அளித்து பூசை செய்வானாக என்று கூறி போதி மர கிளையை சங்கமித்ரை என்னும் தேரி மூலமாக அனுப்பி வைத்தார். இதனால் நாம் அறிந்து கொள்வது, முதலாவதாக இலங்கையில் பௌத்த மதம் கொண்டு வரப்பட்டதில்
அசோக சக்கரவர்த்தியின் நேரடி தொடர்பு இருந்ததாக நம்பப்படுகிறது. அது நாட்டார் பாடல்கள், அதாவது கதைகள் வாயிலாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அசோகன் காலம் பொது ஆண்டின் முன் 3ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. எனவே இலங்கையில் பௌத்தம் பொது ஆண்டின் முன் 3ஆம் நூற்றாண்டளவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் பௌத்தம் வருவதற்கு முன் இலங்கையில் இருந்த வழிபாட்டு முறை என்ன ஆராயப்படும். நன்றி, வணக்கம்.